இந்த வருஷம் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது TNEA 2025 கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன மாதிரி காலேஜஸ் எல்லாம் சாய்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே பல்வேறு வகையான கல்லூரிகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு, பிரைவேட் காலேஜஸும் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு தலை சிறந்த ஒரு 50 இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது கட் ஆஃபை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்கு, NAC, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 50 இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ சொல்ல போறேன். ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? நீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை டச் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இப்போ 50 பார்க்குறோம், தலை சிறந்த 50 இன்ஜினியரிங் காலேஜ் சொல்ல போறேன். அப்புறம் 100 காலேஜ், அப்புறம் ஒவ்வொரு ரீஜனுக்கும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பட்டனை டச் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்னன்னா, முதல் கல்லூரி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அதாவது இங்க நம்ம சென்னையில மெயின் கேம்பஸ். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ் அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னா அதாவது பல்கலைக்கழக வளாக கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. இது சென்னையில் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் காலேஜ். அடுத்து ரெண்டாவது காலேஜ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா குரோம்பேட்ல இருக்கு. இதுவுமே ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் தான். கவுன்சிலிங் கோடெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு TNEA கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் தான். இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிண்டியில தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய காலவாக்கத்தில் இங்கே சென்னையில் தான் இருக்கு. ஸோ இது ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவுன்சிலிங்கை நோட் பண்ணிக்கங்க, கவுன்சிலிங் கோட. அடுத்து பார்த்தீங்கன்னா CIT கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதுவுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே தெரியும், மதுரையில் தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல ஒரு தலை சிறந்த கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா PSG ஐடெக். PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்க நீலாம்பூர்ல PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வேற, இந்த PSG ஐடெக் வேற. இது நீலாம்பூர்ல இருக்கு. இது ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, ஒரு பிரைவேட் காலேஜ் இது. ஸோ இந்த காலேஜுமே ஒரு நல்ல கல்லூரி. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒரு ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜ் ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்கு. இதுவுமே ஒரு பிரைவேட் காலேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல. இந்த காலேஜ் ஒரு பியூர் பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா லொயாலா ஐகாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். லொயாலா ஐகாம் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் தான் இருக்கு, ஒரு பியூர் பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கு. இது பியூர் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் ஒரு நல்ல கல்லூரி. அடுத்து RMK இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பிரைவேட் காலேஜ். ஸோ கவுன்சிலிங் கோடெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு ஃபேமஸ், அந்த தென் மாவட்டத்தில் இது ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது நம்ம சென்னையில் ஒரு CIT இருக்கு. இந்த காலேஜ் ஒரு பியூர் பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜுமே ஒரு பியூர் பிரைவேட் காலேஜ், ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒரு ஃபேமஸான காலேஜ். ஸோ இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் IRTTங்கிற ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நம்மளுடைய ஈரோடுல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கு, RIT அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரைவேட் காலேஜ், ஒரு சூப்பரான காலேஜ். அடுத்து பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்கு, ஒரு ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ் தான், நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர்ல இருக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ், இதுவும் ஒரு பிரைவேட் காலேஜ் தான். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருகூர் கிருஷ்ணகிரியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இது ஒரு ஃபேமஸான காலேஜ்,
நல்ல கல்லூரி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் இருக்கு. இது ஒரு பிரைவேட் காலேஜ், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓஎம்ஆர்ல தான் இருக்கு. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒரு ஃபேமஸான காலேஜ், இதுவுமே ஒரு பிரைவேட் காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்கு, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவுமே ஒரு பிரைவேட் காலேஜ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ராமாபுரத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த கேம்பஸ் இருக்கு, இது அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் பொன்மாரில் இருக்கு, இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் கூட நோட் பண்ணிக்கங்க, ஒரு அருமையான கல்லூரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பிரைவேட் காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கு, தாம்பரத்தில் ஒரு ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ், கவுன்சிலிங் கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜ். கற்பகம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரொம்ப ஒரு அருமையான கல்லூரி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் காலேஜ், கவுன்சிலிங் கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டியுமே கூட இருக்கு. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு அருமையான கல்லூரி. ஸோ இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுரையில் வந்து ஒரு ஃபேமஸான காலேஜ் வேலம்மாள், எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் வேலம்மாள் காலேஜ் ரொம்ப அருமையாக இருக்கும், இதுவுமே ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ், அதுவுமே நல்லா இருக்கும். அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தந்தை பெரியார் வேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, ஸோ அதுவுமே ஒரு அருமையான கல்லூரி. அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த கல்லூரி, அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். கோவில்பட்டியில ஒரு ஃபேமஸான காலேஜ்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தான், இது ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில் இருக்கு. இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜ் தான். அடுத்து வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கு. ஸோ இந்த காலேஜுமே ரொம்ப சூப்பரான காலேஜ், இந்த காலேஜுமே நீங்கள் கவுன்சிலிங்ல எடுக்கலாம். அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பக்கத்திலேயே இந்த காலேஜ் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். ஸோ கவுன்சிலிங் கூட நோட் பண்ணிக்கங்க, திருச்சியில் இருக்கு. அடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒரு ஃபேமஸான காலேஜ். ஸோ இந்த காலேஜுமே நல்ல கல்லூரி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளூர்ல இருக்கு. இந்த ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஃபேமஸான காலேஜ், திருவள்ளூர்ல இருக்கு. அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் காலேஜ் தான், இதுக்குமே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இந்த காலேஜுக்குள்ள போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பாரதிதாசன் இன்ஸ்டியூட், பிஐடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சியில ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ். இது வந்து திருச்சியில் இருக்கு, ஒரு ஃபேமஸ் காலேஜ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டிடியூஷன் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜ். கேஜிஐஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது, ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் இருக்கு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸா ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் இருக்கு, ரீஜனல் கேம்பஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 50 காலேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த 50 காலேஜுமே ஒரு அருமையான கல்லூரி. இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுனால இது எல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த காலேஜை வந்து தீவிரமா ஒரு பிரைவேட் காலேஜ்னா நீங்க ஆராயணும். கவர்மெண்ட் காலேஜ்னா கண்டிப்பா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்னா கொஞ்சம் ஃபீஸ் எல்லா காலேஜ்லையுமே இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகுது. ஸோ கண்டிப்பா டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா போகையில ஃபீஸ் எல்லாருக்குமே கம்மி தான். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் இல்லாத அந்த பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கல்லூரிகள் எல்லாமே ஒரு 180க்கு மேலே ஓசி இல்லைலாம் க்ளோஸ் ஆன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜ். ஸோ அதனால ஒரு நல்ல கல்லூரிகளை தேர்வு பண்ணுங்க. இன்ஜினியரிங் படிக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல கல்லூரிகளை நீங்கள் தேர்வு பண்ணி நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்ல லிஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி போகலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டானா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து சென்னை, கோயம்புத்தூர் ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லிஸ்ட் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் டாப் 100 காலேஜை வந்து சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். என்னை வந்து பர்சனலாக என்கிட்ட பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.